கர்ம வினைய கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக என்ன பரிகாரம்லாம் பண்ணலாம்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, வீட்டுக்கு நம்ம காலையில எந்திரிச்சு ஜன்னல் தொறந்தாலே பட்சிகளும், பறவைகளும் வரும் இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்ச கடல, இப்பலாம் காக்காலாம் வந்து காரா பூந்தி தான் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ ஒண்ணு. இந்த ஓகே, காஞ்ச திராட்சை போடுவாங்க. ஓகே. காஞ்ச திராட்சை. ம். அதேமாரி காரா பூந்தி போடக்கூடாது. காஞ்ச திராட்சை அந்த மாரி போட்டுக்கலாம். இல்ல உப்பு, இனிப்பு இல்லாத பிஸ்கெட்ஸு அந்த மாரி போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் வைக்கணும். இது வைக்கிறது மூலியமா, அந்த குருவிகளும், மைனா, காக்காலாம் வந்து சாப்பிடுறது நம்மளோட கர்ம வினைகள் அழகா கழியறது மாறும்மா. அதே மாரி நம்ம கோயிலுக்கு போறோம் அப்டின்னா, மீன்களுக்கு பொரி வாங்கி போடணும். என் கர்ம வினைலாம் தீந்துடணுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை பொரிய வாங்கி போட்டுறக்கூடாது. அதுங்களுக்கு வயிறு அளவு தெரியாது. ஆமா. அந்த குழந்தைங்க நெறைய சாப்பிட்டுட்டு அப்டி அப்டியே செத்து செத்து மிதக்கும். ம். அந்த மாரி செய்யாதீங்க. இன்னும் கொஞ்சம் கர்மா சேர்ந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வரணும். ம். நெறைய மீன்கள் இருக்குல்ல, மீன்களுக்கு உணவளிக்கிறது அப்டின்றது நம்மளோட கர்மிக் எஃபெக்ட்ஸ் வந்து வெளிய வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.